வணக்கம். காம் பில்லிங் சாஃப்ட்வேரில் லாகின் யூசர் ஐடியோட ஸ்டாஃபை எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த லாகின் செக்மெண்ட்டில் ஆல்ரெடி அட்மினுக்கும் யூசர்ஸ்க்கும் தனித்தனியாக ஐடி கிரியேட் பண்ணியிருக்கோம். யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது. அந்த வீடியோக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போது அட்மினுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டில் லாகின் பண்ணுறேன். நாம் எந்த யூசரில் லாகின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சாஃப்ட்வேரில் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இப்போ நான் ஹோம் பேஜில் இருக்க கான்டாக்ட் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். நம்ம ஷாப்பில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபோட டீட்டெயில்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக இங்கே இருக்கிற அக்கௌண்ட் குரூப்பை கிளிக் பண்ணுறேன். இதில் ஸ்டாஃப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இடத்துல யூசர் லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸ்டாஃபோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா இந்த யூசர் லிங்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாஃபுக்கான யூசரை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சேவ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே இன்னொரு ஸ்டாஃப் டீட்டெயில்ஸையும் கொடுத்துட்டு இவருக்கு யூசர் 2 கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேரை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். எகெயின் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிவிட்டு யூசர் 1 ஐடியில் லாகின் பண்ணுறேன். எந்த யூசரில் லாகின் பண்ணியிருக்கோங்கிறத இங்கே பார்த்துக்கலாம். பில்லிங் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். யூசர் 1 ஐடியை சுரேஷ் அப்படிங்கிற ஸ்டாஃபோட லிங்க் பண்ணியிருந்தோம். அதனால் இந்த ஐடியில் நம்ம லாகின் பண்ணும்போது ஸ்டாஃப் நேம் சுரேஷ்னே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இப்போ இந்த ஐடியில் ரிப்போர்ட்ஸ் பார்க்குறதுக்காக 2 பில்லு என்ட்ரி பண்ணிக்கிறேன். சாஃப்ட்வேரை மினிமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக யூசர் 2 ஐடியில் லாகின் பண்ணிக்கலாம். பில்லிங் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது யூசர் 2க்கான ஐடிக்கு கார்த்திக் அப்படிங்கிற ஸ்டாஃபை லிங்க் பண்ணியிருந்தோம். அதனால் யூசர் 2 லாகினில் வரும்போது இந்த இடத்துல கார்த்திக் அப்படிங்கிற ஸ்டாஃபை சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணிக்கும். இப்போ இந்த ஐடியில் இவரை மட்டும் லிங்க் பண்ணியிருக்கிறதுனால வேற ஒரு ஸ்டாஃப் நேமை சேஞ்ச் பண்ணவும் முடியாது. இதனால் எந்த ஸ்டாஃப் என்னென்ன பில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்க முடியும். இப்போ இவருக்கும் ஒரு பில் என்ட்ரி பண்ணிக்கலாம். இந்த பில்லை பிரிண்ட் எடுக்கும் போதும் எந்த ஸ்டாஃப் இந்த பில் என்ட்ரி பண்ணாங்களோ அவங்களுடைய பேரும் பில் பிரிண்டில் வந்துடும். இப்போ அட்மினோட லாகினை ஓப்பன் பண்ணுறேன். மெனு பாரில் இருக்க ரிப்போர்ட்ஸ், சேல்ஸ் ரிப்போர்ட்ஸ், இதில் டே வைஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ 9ஆம் தேதியில் மொத்தமாக 3 பில் பண்ணியிருக்கோம். இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். அந்த 3 பில்லுக்கான டீட்டெயிலும் ஷோ ஆகும். இங்கே இருக்கிற ஸ்டாஃப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சுரேஷ் அப்படிங்கிற ஸ்டாஃபை செலக்ட் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணும்போது அவர் என்னென்ன பில் என்ட்ரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தனியாக பார்த்துக்கலாம். இன்னொரு ஸ்டாஃபை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இவர் என்ட்ரி பண்ண பில்லும் நம்மளுக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி யூசர் ஐடியை ஸ்டாஃபோட லிங்க் பண்ணிவிட்டு அந்தந்த ஸ்டாஃப் நேம்லேயே பில்லிங்கும் பண்ணிக்கலாம். அவங்களுக்கான ரிப்போர்ட்ஸும் தனித்தனியாக பார்த்துக்கலாம். இந்த ஆப்ஷன் நியூ வெர்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஷன் உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா புது வெர்ஷனை அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சாஃப்ட்வேரில் அப்டேட்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.